வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட உங்கள் மனநலத்துக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னடா எப்போ பார்த்தாலும் மனநலம்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மனநலம் நல்லா இருந்தால் தான் உங்களோட உடல் நலத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு தோணும். அது நான் நிறைய பார்த்துட்டேன். அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் மனநலத்துக்கு நான் சொல்கிற இந்த ஆலோசனை, இந்த டிப் சில பேருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அதனால் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஆற அமர உட்காந்து நான் சொல்கிற ஒரு கேள்விக்கு பதிலை யோசிக்கணும். உண்மையாக யோசிக்கணும். நீங்கள் வேறு யார்கிட்டையும் அந்த பதிலை சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு இதுதான் உண்மை அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த கேள்விக்கு பதிலை யோசிக்கணும். என்ன கேள்வினா, உங்களுக்கு உண்மையிலேயே மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் எது? இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமான தருணங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சது எதை பண்ணும்போது? உங்களுக்கு யாரோ பண்ணும்போது கிடையாது. இப்போ ஒரு கிஃப்ட் வந்தது, அப்போ நான் சந்தோஷமாக இருந்தேன், அதை சொல்லலை. நீங்கள் என்ன விஷயத்தை பண்ணும்போது, எந்த காரியத்தை பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷம் வந்தது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை நல்ல விஷயங்களாக இருக்கணும். இதுக்காக என்னை யாரையோ போட்டு அடித்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா அதை பண்ண சொல்லலை நான். அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் சிலது பண்ணால் சந்தோஷம்னு வரும். அது என்னன்னு நீங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும். அதாவது அது கண்டுபிடிக்கிறதே நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். அப்போ தான் சில பேருக்கு யோசிக்காமையே தெரியலாம். ஆனால் நிறைய பேருக்கு உட்கார்ந்து யோசித்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் எது, நீங்கள் என்ன பண்ணினா உங்களுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனநலம் நல்லாயிருக்கும். எனக்கு அது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது. அது நான் கண்டுபிடிக்கவே கொஞ்ச நாளாச்சு. ஏன்னா எனக்கு காஃபி பிடிக்கும், புக்கு படிக்க பிடிக்கும், சில பேரோட பேச பிடிக்கும், சில பேரோட பழக பிடிக்கும், பேஷண்ட்ஸ் பார்த்து அவங்கள சரி பண்ணுறது பிடிக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே பிடிக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் காமன் டினாமினேட்டர் எனக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. சில பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நான் உதவி பண்ணுறேன்றதை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. அதாவது என்னை ஏமாற்றிடுவாங்க. ஆனால் அதுலேருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த கேள்விக்கு பதில் யோசிங்க. வணக்கம்.